வாமா. வாங்க 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 வாங்க. நான் தனிகாசலம், இவர் உன்னோட மூத்த மாப்பிள்ளை கிருஷ்ணன். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க உள்ள போலாம். வாங்க உள்ள வா. வாங்க 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 வாங்க. உட்காருங்க, நீங்களும் உட்காருங்க. உட்காருங்க மாப்பிள்ளை. வாங்கம்மா. வாங்க விஷ்ணு. என் மகனுக்கு கூட்டம் இதெல்லாம் பிடிக்காது. அதனாலதான் சொந்த பந்தம் யாரையும் வரவழைக்கல. தெரியுமா, அதான் சொஜ்ஜி பஜ்ஜிலாம் கூட வேணான்னு சொல்லிட்டாரு. சரி, பொண்ணை பாத்துடலாமா? அப்பா நீங்க பேசிட்டு இருங்க, நான் சுதாவை கூட்டிட்டு வரேன். சரிம்மா. அப்புறம் நீங்க சொச்சி பஜ்ஜி தான் வேண்டான்ட்டீங்க, காஃபியாவது குடிக்கலாம்ல? ஐயோ, தாராளமா சாப்பிடலாம். ஆக்சுவலா எனக்கு இந்த பொண்ணு பார்க்க வர்ற இடத்துல பொண்ணை காலில் விட சொல்றது, பொண்ணை பாட சொல்றது, இந்த மாதிரி பழைய சம்பிரதாயங்கள்லாம் சுத்தமா உடன்பாடே கிடையாது. எனக்கு மட்டும் இல்ல சார், எங்க அம்மாவுக்கு அந்த மாதிரி தான் இல்லம்மா? ஆமா ஆமா. சரி சரி சரி. அம்மா மாப்பிள்ளை காப்பி குடிப்பாராம், காப்பி எடுத்துட்டு வாங்க. சுதா, எல்லாருக்கும் காஃபியை கொடுத்துட்டு அப்படியே விஷ்ணுவையும் நல்லா பாத்துக்க. ம், வா. ஏம்மா, என் பக்கத்துல உட்காரியா இல்ல உள்ள போறியா? இல்ல பெரியவங்க, நீங்க பேசுங்க. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓஹோ, ரொம்ப சந்தோஷமா. அப்படியே மாப்பிள்ளை தம்பியும் ஒரு வார்த்தை கேட்டு சொன்னீங்கன்னா. என்னடா? எங்க அம்மா சொன்னதுதான் என்னுடைய முடிவும். இருந்தாலும் நானும் சொல்லிடுறேன், எனக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்க. அப்புறம் என்னங்க, மற்ற விஷயத்தையும் பேசி முடிச்சிடலாம். அப்பா இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? இந்த சம்பந்தம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் தங்கச்சிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அம்மா, நாளைக்கு நானே உங்க வீட்டுக்கு வரேன், அங்கேயே பேசி முடிச்சிடலாம். ஓகே. புறப்படலாமாப்பா? சரிம்மா. அப்ப நாங்க போயிட்டு வரோங்க. சரிங்க. வரோம். வாங்க. காயத்ரி மேடம், எனக்கு உங்க சிஸ்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது எனக்குள்ள சில கற்பனைகள் இருந்துச்சு, எனக்கு வரப்போற மனைவி இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு. உங்க சிஸ்டர் 100% அதுக்கு மேட்சா இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன மிஸ்டர் கிருஷ்ணன், கிருஷ்ணன் பேர் வச்சாலே பொதுவாக ரொம்ப துருதுருப்பா இருப்பாங்க, நீங்க என்ன சைலண்டா ரொம்ப ரிசர்வ்டா இருக்கீங்க? இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். என்ன சும்மா? அதான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாக போறோம்ல, நீங்க சைலண்டா தான் உங்களை பேச வச்சிட மாட்டோம். வரட்டுங்களா? வரேன் சார். போயிட்டு வரோம். வாங்க. அப்ப நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். நான் வரேன் கிருஷ்ணன்.
சுதா, வெளியில மாப்பிள்ள பேசுனது உன் காதுல விழுந்துச்சு இல்லையா? ஆ, உனக்கும் பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்குக்கா. அப்போ கல்யாண தேதிய முடிவு பண்ணிடலாம். ம்? வாங்க மாப்பிள்ள. காயத்ரி, காயத்ரி. ஒரு நிமிஷம். என்னப்பா? என்னம்மா அது? நீ பாட்டுக்கு அவங்க என்ன கேட்டாலும் செய்யறான்னு வாக்கு கொடுத்துட்ட. நாம அளந்து தானமா வச்சிருக்கோம், கொட்டியா வச்சிருக்கோம். சரி, அவங்க ஏதாவது பெருசா எதிர்பார்த்தாங்கன்னு வையே, நம்மளால செய்ய முடியுமா இல்ல சமாளிக்க தான் முடியுமா? அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க என்ன எதிர்பார்த்தாலும் என் தங்கச்சிக்காக நான் செய்ய தயாரா இருக்கேன். கடன் வாங்கியாவது நிச்சயம் செய்வேன்பா. என்னமோ மாமா, உங்களுக்கு பயமும் நடத்தி முடிக்க முடியுமோன்ற கவலைலாம் எதுவுமே வேண்டாம். இதை பாருங்க, கடவுளோட அருளால் என்னோட வியாபாரம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இந்த ஊரே மெச்சிக்கிற அளவுக்கு சுதாவோட கல்யாணத்தை பிரமாதமாக பண்ணிடலாம். மாமா பெரிய ஆளான உடனே என்னோட கல்யாணத்தை அவரே நடத்தி முடிப்பார்னு அடிக்கடி சுதா சொல்லுவா. நான் பெரிய ஆள் ஆகலைனாலும் சுதாவோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிக்கிற அளவுக்கு நான் தலையை தூக்கிட்டேன். நீங்கள் பயப்படாதீங்க மாமா, நல்லபடியாக முடிச்சிடலாம். என்னமோ மாப்பிள்ள, ராஜி நமக்கு துணை இருப்பா. இந்த கல்யாணம் நல்ல விதமா நடக்கட்டும். கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். அப்பா, நாங்க கிளம்புறோம். நிறைய வேலை இருக்கு. சரி. சுதா, வெளியில எங்கேயும் போகாத. வேலைக்கு நல்லா சாப்பிடு. ஓகே, ரெஸ்ட் எடு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வரேன். சரி. அப்பா, நான் வரேன். சரிம்மா. வரமாம்மா. ஆ, சுதா, சரி. வரம்மா. சரி மாமா. என்னம்மா, மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்குல்ல? போங்கப்பா. என்ன சார், ரொம்ப ஓவர் ஆக்டிங்லாம் பண்றீங்க? என் தங்கச்சிக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும். ம்? சித்ரா, சித்ரா, என்னங்க இது? நான் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண கூடாதா? எதுக்கு? எதுக்கா இவ்வளவு பெரிய வீட்டை நீங்க தனியாவை துடைக்க போறீங்க? ஐயோ ஸ்வேதா, எங்க பள்ளிப்பட்டுல இதை விட நிறைய வேலை செய்வோம். வயல்லயே இறங்கி வேலை செய்வோம். சும்மா இருங்க சித்ரா. அப்ப நீங்க வயசு பொண்ணு, இப்ப நீங்க அம்மா ஆக போறீங்க. ஐயோ ஸ்வேதா, அத்தை காதுல விழ போகுது. அவங்க வீட்ல இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். எங்க இருங்க, வரேன். ஐயோ ஸ்வேதா, என்னது இது? இந்த வேலையெல்லாம் நீங்க பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சித்ரா, கன்சீவா இருக்கும்போது வேலையே செய்யாம இருக்கிறதும் தப்பு, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறதும் தப்பு. அதனால இந்த வேலையை நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டா நம்ம 2 பேருக்குமே நல்லது. இந்த ஷேர் மோரெல்லாம் வேண்டாம், நீங்க போங்க, நான் அட பாத்துக்கிறேன். போங்க சித்ரா, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்டே ஷேர் பண்ணிக்கிட்டோம், வேலையை ஷேர் பண்ணிக்க கூடாதா? ஸ்வேதா, எழுந்து முதல்ல. என்னது இது? என்ன அத்தை, வீட்டை தானே தொடச்சிட்டு இருக்கேன், இதுல என்ன தப்பு? சித்ரா மட்டும் கஷ்டப்படுறத நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும்ங்கறீங்களா? பொடி பைத்தியக்காரி. அவ கிராமத்துல சாணி எள்ளி பழக்கப்பட்டவ. அவ எந்த வேலை வேணா செய்வா. ஆனா நீ அப்படியா? ஏசி ரூம்லயே வளர்ந்தவ. இதெல்லாம் நீ செய்யலாமா? அது மட்டுமா, அவ வெறும் வயித்தோட இருக்காடி. நீ ஒரு உயிரை சுமந்துட்டு இருக்க.
நல்லபடியா குழந்தைய பெத்து எடுக்கிற வரைக்கும் இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் உனக்கு சொல்லிருக்கேனா இல்லையா? இல்ல அத்தை, எனக்கு இதெல்லாம் கஷ்டமா தெரியல. நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போங்க. நீ பேசலடி, சித்ரா தான் உன்னை அப்படி பேச வைக்கிறா. அவதானே இந்த மாதிரி வேலையெல்லாம் உன்னை செய்ய சொன்னது? சொல்லு. சித்ரா என்ன செய்ய சொல்லல, நானா விரும்பிதான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். சும்மா சித்ராவை திட்டாதீங்க. நீ இதெல்லாம் செய்யக்கூடாது. நான் செய்யக்கூடாதுன்னா சித்ராவும் இதை செய்யக்கூடாது. பைத்தியக்காரி, நீ கர்ப்பமா இருக்கடி. சித்ராவும் கர்ப்பமா இருக்கா. நீ இதெல்லாம் செய்யக்கூடாது. நான் செய்யக்கூடாதுன்னா சித்ராவும் இதை செய்யக்கூடாது. பைத்தியக்காரி, நீ கர்ப்பமா இருக்கடி. சித்ராவும் கர்ப்பமா இருக்கா. நீங்க போங்க அத்தை. நான் இப்ப கர்ப்பமா இருக்கிற மாதிரி சித்ராவும் கர்ப்பமா போற பொண்ணு தானே, அதான் அப்படி சொன்னேன். அவங்க மட்டும் கஷ்டப்படலாமா? என்ன உளர்ற? சித்ராவும் டாக்டர் பார்த்துட்டு வந்திருக்காங்க. உங்க புள்ள சித்ராவை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொல்லிருக்காரு. டாக்டர் அம்மா சித்ராவை கஷ்டமான வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, உடம்ப தேத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் அப்படி சொன்னேன். வீட்டு வேலையெல்லாம் நாங்க 2 பேரும் சேர்ந்து பாத்துக்கிறோம், நீங்க போங்க. விசாலம், என்ன இது? 2 பேர்கிட்டையும் சமமான அக்கறையோட நடந்துக்க. இல்லங்க, இவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு என் பேச்ச மதிக்காம என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இல்லை, நான் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸ்வேதா சொல்கிறது நியாயமான விஷயம்தான். இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு நியாயமான தீர்ப்பு சொல்கிறேன், எல்லாரும் கேட்டுக்குங்க. இனிமேல் இந்த வீட்டில் சித்ரா எந்த வேலையும் செய்வானா, வயிற்று புள்ளத்தாச்சியாக இருக்க ஸ்வேதாவும் எந்த வேலையும் செய்வானா, எல்லாம் நீயே செய். மாமா அம்மா, என்ன? உங்கள் அத்தை சொகுசா வளர்ந்தவளோ வாழ்ந்தவளோ இல்லை. இந்த வீட்டில் என் குடும்பமும் எங்கள் அண்ணன் குடும்பம் ஒன்றா சேர்ந்து இருந்தப்போ அண்ணியை உட்கார வச்சுட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சவ தான் இவ. இப்போ தான் இவளுக்கு புத்தி கெட்டு போச்சு. அவளுக்கு வீட்டு வேலை எல்லாத்துலேயும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் அவளே பார்த்துக்கோ. நீங்கள் போங்க. இல்ல மாமா, நான் சொல்றது கேளு. நான் சொல்கிறேன்ல, போ. மா ஸ்வேதா, நீ போய் ரெஸ்ட் எடுமா, போமா. போமா. என்ன பார்க்குற? மில்லுக்காரங்களோட சேர்த்து 40 பேருக்கு சமைச்சு போட்டவ தானே நீ? 4 பேருக்கு வேலை செய்ய முடியாத அவனால? முடிஞ்சா செய், முடியலையா ஒரு வேலைக்காரியை வச்சுக்க. மச்சான், ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. உன்னை வெள்ளாவியில வச்சு வெளுத்தாகலா இல்ல வெயிலே படாம வளர்த்தாகலான்னு கேட்டேன்டா. அவன் என்ன சொன்னான்? அட மக்கு மங்கி, நான் 18 வருஷமா ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துடாடா. பல்ப் வாங்குறதே உனக்கு வேலையா போச்சு மச்சான். ஏய் அங்க பாருடா, பேங்க் வந்தாங்க மச்சான். ஏய் வாடா 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 மச்சான். ஏய் வாடா. பாருடா, கிளாமர் ஆயிட்டான். பெங்களூர் போயிட்டு வந்து நல்லா கிளாமர் ஆயிட்டான்ல அவன். வாடா மச்சான். ஏய் மாப்பிள்ளைங்களா, மச்சான் எப்படா இருக்கீங்க? எப்பவும் போல உருப்படாம ஊரை சுத்தி தான் இருக்கோம். ஆனா மச்சான், லைஃபே சப்புன்னு ஆயிடுச்சுடா. ஆமா, உங்க அம்மா உனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்கன்னு சொன்னியே, யாரா பொண்ணு? எங்க இருக்கா? எப்படி இருப்பா? அவ யாரு, எப்படி இருப்பான்னு நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அவளுடைய போட்டோவே கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க பாருங்க. ஏய் விஷ்ணு, கொடுத்து வச்சவங்க. ஆமாண்டா, ஹோட்டலே சூப்பரா இருக்காங்க. சூப்பரா இருக்காங்கடா. விஷ்ணு, நீ ரொம்ப லக்கிடா. சூப்பரா இருக்காங்கடா பொண்ணு. தேங்க்ஸ் மச்சான். ஏய் என்னடா நீங்க எல்லாம் சொன்னது சொன்ன மாதிரி வந்துட்டீங்க. ரவி எங்கடா காணோம்? வீட்டில் உட்காந்து என்ன பண்றான் அவன்? அவனை பத்தி கேட்காதடா மச்சான், அவன் சேதுவா மாறிட்டான்டா. என்னது சேதுவா மாறிட்டானா? என்னடா சொல்றேன்? ஆமாடா, காதல தோல்வி அடைஞ்சு ஒரு மாதிரி மர கண்டு போய் நிற்கிறான். அங்க பார், பாத்தியா?
ஏன்டா இப்படி உட்காந்துருக்கான் தனியா போய்? அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்தாங்கடா. அவளை கண்டதும் காதல். ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டான். ஆனால் கட் ஆயிடுச்சு. அதுலேருந்து ஒரு மாதிரியாக சுற்றிட்டு இருந்தான்டா அவன். இப்போது அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையனோட என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சான். அவ்வளோதான். டிஸ்பிளே போன மொபைல் ஃபோன் மாதிரி மண்டை ஃபுல்லாக பிளாங்க் ஆகி போயிடுச்சு அவனுக்கு. இப்போ கூட நீ கூப்பிட்டேன்னு தான் அவன் வந்திருக்கான். நாங்கள்லாம் மஞ்சள் தண்ணி தெளித்து பார்த்துட்டோம், வேப்பலை கூட அடித்து பார்த்துட்டோம். அவன் தெளிகிற மாதிரியே இல்லை. நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு. நீங்கள் 2 பேரும் தான் குவார்ட்டரும் ஊறுகாயமாச்சே. போ மச்சான். என்னடா கிண்டலா? இல்லை நான் போய் பேச வந்துடுறேன். சரி மச்சான்.